நம்ம present tense அப்புறம் வேற ஃபார்ம்ஸ் present continuous, present perfect continuous இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்னி கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா past tense அப்புறம் அதோட வகைகள் அதுதான் நம்ம பார்க்க போறோம். இறந்த காலம், the one which has happened, நடந்து போன ஒரு விஷயத்தை தானே நம்ம past tenseல பார்ப்போம். Event which has already happened or happened. ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா பாஸ்ட் டென்ஸ், அதுல வந்து சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகே, ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நீங்க இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த என்ன எழுதியிருக்கேனோ ஒரு இதையும் ஹெட்டர் பார்க்கறத எக்ஸாம்பிளோட ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறத நமக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கும். verb, ed form இது எப்போதும் கிடையாது. that's why I would have written not always. was ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் was plus verb plus ing form இது வந்து past continuous. as of now நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யோசனை பண்ண வேண்டாம் என்னன்னு. subject plus had plus v3 form, past participle form of the verb, அது past perfectல இருக்கும். past perfect continuousல had plus been plus ing form of the verb. so இதுதான் past perfect continuous. ஓகே, we'll proceed. ஒரு ஹெட்டரா சிம்பிள் பாஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். இப்பதான் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. சிம்பிள் பாஸ்ட். it talks about completed action. ஒரு முடிஞ்சு போன விஷயத்தை completed action, ஒரு செயல். in time before now, in a time இப்பதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. it is completed, the action is completed. இது முடிஞ்சு போனது வந்து ரீசெண்ட் பாஸ்டா இருக்கலாம், இல்லாட்டி டிஸ்டன்ட் பாஸ்டா இருக்கலாம். இப்ப நடந்து முடிஞ்சதா இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்ச காலகட்டத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, இல்லாட்டி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அப்படி கூட இருக்கலாம் அந்த முடிஞ்ச விஷயம். சோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ ஐ, வி, யூ, தே, he, she இப்படிங்கிற வார்த்தை சப்ஜெக்ட்ல இருக்குங்கிற பட்சத்துல நம்ம சொல்ல போற அந்த verb வந்து எப்படி வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் walked, the ed form of walk, walked. opened, open, opened. cried. இதெல்லாம் ரெகுலர் verbs. irregular verbsனா sent. எந்த verbsக்கு எல்லாம் ரெகுலர் verbs எல்லாம் இந்த ed ஃபார்ம்லாம் இந்த ரெகுலர் verbsல வரும், ed ஃபார்ம். சோ இந்த irregular verbsல வந்து நம்ம அப்படி சேர்க்க முடியாது. sent, wrote, எழுதின, அனுப்பின, found. so I walked, we opened, you opened the door, they cried. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். we sent him a letter, you wrote a book. so this is the basic structure. In the subject
இதோட சேர்ந்து அந்த verb வந்து எப்படி மாறுது past tenseல simple pastல அப்படிங்கிறது தான் நான் இந்த வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேன். We are using for the actions completed in the past. So இதோட uses நம்ம பார்க்கலாம். For actions completed in the past with or without adverbs of past time. இப்ப for example நம்ம I went to temple last evening. So this is in past tense. Went. நான் போனேன். நான் கோயிலுக்கு நேத்திக்கு சாயங்காலம் போனேன் அப்படின்னு சொல்றேன் இந்த சென்டென்ஸ்ல. The last eveningங்கிறது என்னோட adverb of past time. நான் எப்ப போனேங்கிறத சொல்றது. கரெக்டா? சோ ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம past tenseல சொல்றத it can have adverbs of past time. அப்படி இல்லாம கூட இருக்கலாம். We woke up at we woke up at 6. நாங்க 6 மணிக்கு எழுந்தோம். So woke, it is a past form, right? Wake oda past tense is woke. எழுந்துட்டேன். So here we are not using any adverb of past time. In the morning அந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்றோமா? 6 மணினா it's understood that it is in the morning. We woke up at 6. So here we are not using the adverb of past time. So one of the uses of simple past tense is for actions completed in the past. ஒரு வேலை நடந்து முடிஞ்ச ஒரு வேலையை பத்தி சொல்றோம். It can include adverbs of past time or it need not have adverbs of past time as well. இந்த சென்டென்ஸ்ல வந்து adverbs of past time இருக்கு. இந்த இதுல வந்து இந்த உதாரணத்துல we are using past tense without having adverbs of past time. சரியா? நம்ம முன்னாடி செஞ்சிருந்த விஷயத்துக்கு நம்ம சொல்றதுக்காக கூட நம்ம past tense உபயோகிப்போம். முன்னாடி செஞ்சிருந்தோம் ஆனா இப்ப அதை வந்து நம்ம செய்யல அப்படி சொல்றோம்னா we used to do a thing earlier but we are not performing it right now. முன்னாடி நம்ம ஒரு வேலை செஞ்சிருந்தோம் ஆனா இப்ப நம்ம அதை செய்யல அப்படிங்கிற மீன் பண்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். For past habits we are using simple past for past habits. முன்னாடி இருந்த என்னோட பழக்க வழக்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக உபயோகிக்கக்கூட வார்த்தையா கூட இருக்கலாம். I used to do yoga every day. நான் முன்னாடி யோகா தினைக்குமே யோகா பண்ணிருந்தேன். So it means that நான் முன்னாடி பண்ணிருந்தேன். The action is already done. இப்போ வந்து நான் பண்றேனா இல்ல, அது வந்து இப்ப டிஸ்கண்டினியூ ஆயிருக்கு. ஓகேயா? So simple past is also used to represent for past habits. வேற என்ன யூஸ் நம்ம உபயோகிக்கலாம்? It is used to express two actions. First, where the first action leads instantly to the second action. நம்ம முதல் செய்யற செயல் வந்து
இன்னொரு செயலுக்கையும் அது தூண்டுறது. இட் லீட்ஸ் டு செகண்ட் ஆக்ஷன். அப்படி என்ன உதாரணம் நம்ம பார்க்கலாம்? எக்ஸாம்பிள், when the meeting ended, the meeting முடிஞ்ச போது, when the meeting ended, முடிஞ்சு போயிடுது, ended இல்லையா, ended, the word denotes it's in the past tense. The members came out. மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண நபர்கள்லாம் வெளியில வந்தாங்க. they came out. So it denotes that the action is already done. So the first action is leading to the second action. The first action on a meeting end ஆனோன்னா second action ஆன இந்த members came out. It is leading. The first action is leading to the second action. Okay. So simple examples of simple past tense நம்ம என்னலாம் சொல்லலாம்? She washed the vessels. I went to the market yesterday. They didn't go to work. I missed school last whole year. இதெல்லாம் என்ன சொல்றாங்க? கடந்த கால விஷயத்த, ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்லப்படுற வாக்கியமா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம பாக்குறோம். She washed the vessels. I went to the market yesterday. Went, போன, எப்போ, yesterday, நேத்திக்கு. So we are speaking about the action which is already completed before. They didn't go to work. அவங்க போல, வேலைக்கு போல. I missed school last whole year. நம்ம இந்த கொரோனா டைம்ல நம்ம எல்லாருமே இப்படிதானே ஸ்கூல்ல போன வருஷம் ஃபுல்லா போறதே மிஸ் பண்ணிட்டோம்ல. சோ நடந்து முடிஞ்ச விஷயம் அது, போன வருஷம் நம்ம போகாததுங்கிறது. So it is in the simple past. All these sentences are. Okay. We'll go to the next one. Next one is past continuous. சிங்குலர்ல இருக்கிறத I, she, he, it அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த verb form வந்து, இது வந்து subject. ஓகே. verb form வந்து இந்த சிங்குலர்ல எப்படி இருக்கும்? உதாரணமா was going, was cleaning, was sleeping. இல்லாட்டி இது வந்து இந்த ing ஃபார்ம். இதுல என்ன சொல்றது? இந்த செயல் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். வாஸ்ங்கிறது it is showing the past tense, and the word going, it shows that the action is continuing. ஓகே, நடந்துட்டு இருக்கு. இதுவே ப்ளூரலா வரது என்ன ஆகுது? we, you, they. you வந்து சிங்குலர்லயும் you தான், ப்ளூரல்ல எழுதுறதையும் you தான். the form doesn't change. was goingங்கிறது they were going, we were going, we were cooking, we were laughing. So சிங்குலர்ல வந்து was plus verb plus ing. yeah, was plus verb plus ing. Whereas in plural, were plus verb and we are adding ing to it. ஏன் ing add பண்றோம்? ஏன்னா it is in the continuous form, past continuous. ரைட்டா? இத நீங்க நோட் பண்ணிக்கலாம், இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். I was
cleaning the house. They were cleaning the house. அப்படி சொல்லலாம். இது வந்து என்ன யூஸுக்குலாம் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் உபயோகிக்கிறோம்? To express an action that was in progress in the past. அப்படின்னா என்ன உதாரணம் சொல்லலாம்? When I called her, நான் அவளை கூப்பிட்ட போது, so here called, she was studying. நான் அவளை கூப்பிட்ட போது அவள் படித்து கொண்டிருந்தாள். It says it is in the continuous tense, right? Continuous form. She was studying. நான் அவளை கூப்பிட்ட போது அவ படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். So here we are saying we are expressing an action. இந்த action வந்து it is in progress when the event happened. Okay. When I called her, she was studying. இல்லாட்டி இன்னொரு பயன் கூட இருக்கு இந்த past continuous. To express an action in progress at some point of time in the past when another event took place. இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் ஒரு ஆக்ஷன் வந்து ப்ரோக்ரஸ்ல தான் இருக்கு, நடந்து கொண்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கூட நம்ம இந்த பாஸ்ட் கண்டினியூஸ உபயோகிக்கலாம். She was cooking. அவள் சமைச்சு கொண்டு இருந்தா when the guests arrived. So my action is in progress. இந்த சமைக்கிற வேலைங்கிறது it is still in progress, நடந்துன்னு தான் இருக்கு. When the guests arrived, she was still cooking. Okay? இல்ல இன்னொரு உபயோகம் கூட இருக்கு. When we are using to describe two or more action continuing at the same time. ரெண்டு செயலுமே சைமல்டேனியஸா ஒரே சமயத்துல நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் கூட நம்ம சொல்லலாம். While I was watching TV, he was sleeping. இப்ப அண்ணா தம்பி இருக்காங்க அப்படின்னா நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது அவன் வந்து தூங்கிட்டு இருந்தான். It says தூங்கிட்டு இருந்தாங்கிறது கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. Whereas while I was watching TV, நான் பார்த்துட்டு இருந்த போது the action is in past but past continuous form. Okay. While I was watching TV, says the two actions are continuing at same time. ரெண்டு செயலுமே ஒரே நேரத்துல நடந்து கொண்டே தான் இருக்கு. While I was, here the word was say denotes it's in the past tense. He was playing. So இங்க the playing is the verb, ing form அதோட சேர்ந்துற போது it denotes that it is in continuous form. So the word was ங்கிறது தான் past tense குறிக்கிறது. While I was watching TV, he was playing cricket அப்படி சொல்லுவோம்.
இன்னும் சில உதாரணங்கள்லாம் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸா சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? வாட் வேர் யூ டூயிங் வென் த அலார்ம் வெண்ட் ஆஃப் லாஸ்ட் நைட்? நீ என்ன பண்ணின்னு இருந்த அந்த அலாரம் அடிச்சு முடிக்கிற வரைக்கும்? when the alarm went off last night, நீ என்ன பண்ணிருந்த அந்த அலாரம் அடிச்சு முடிச்ச உடனே நீ என்ன பண்ணின்னு இருந்த? what were you doing? So it says that sentence is in past tense. what were you doing? past continuous. past மட்டும் சொல்லக்கூடாது. it's not only past tense, it is in past continuous form. doingங்கிற வார்த்தை வந்தது. there is an ing form along with the verb. what were you doing? either was plus verb plus ing, pluralா இருக்குன்னா were plus verb plus ing form. அப்படி இருக்குன்னா அது past continuous tenseல இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம் நம்ம. அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட். இதுல எப்படி வருதுன்னா சப்ஜெக்ட் பிளஸ் had plus past participle of the verb. அதாவது V3 form. அதுதானே past participle. past perfect tenseல பார்ப்போம். she had met him before the party அப்படின்னு ஒரு உதாரணம் பார்ப்போமே. she had so met. meet ஓட V3 form தான் metங்கிறது. பார்த்தால் இல்லையா? V3 form of the verb. and before that we are adding had. subject வருது. subject யாரு? she. subject comes over here plus V3 form of the verb is meet ஓட verb form தான் metங்கிறது. அதுக்கு முன்னாடி had அதை வந்து உபயோகிக்கிறோம். she had met him before the party. அவள் அவனை முன்னாடியே பார்ட்டிக்கு முன்னால் பார்த்திருந்தாள், மீட் பண்ணியிருந்தாங்கிற. so she had met him. இந்த வார்த்தை வந்து past perfectல இருக்கு. இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். the plane had left by the time I went to the airport. இந்த ஏரோப்ளேன் வந்து அந்த பிளேன் வந்து நான் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்பாகவே சென்று போயிடுத்து அந்த மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். the plane had by the time I went, had left by the time I went to the airport. நான் போறதுக்கு முன்னாடியே அந்த ஏரோப்ளேன் கிளம்பி போயிடுது. had left. so we are saying the plane is the subject and left. leave ஓட V3 form தான் left. past participle இல்லையா? so அதுக்கு முன்னாடி hadங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். the plane had left by the time I went to the airport. நான் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த பிளேன் கிளம்பி போயிடுது. so we say these two sentences are in past perfect form.
இதோட யூசஸ்லாம் நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் V3 ஃபார்ம். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இந்த ஃபார்மேட்ல இருக்கும். யூசஸ் to show that an action happened before something else in the past. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்படுற மாதிரி. இப்ப முன்னாடி இந்த பாஸ்ட்க்கு முன்னாடி. So example, she stayed up all night. அவ முழிச்சுட்டே இருந்தா, she stayed up all night. ஏன் நைட் முழுக்க முழிச்சுட்டே இருந்தா? Because she had received the bad news. ஒரு கெட்ட விஷயத்தை அவளுக்கு கேட்டிருக்கா, அதனால அவ ராமுழுக்க முழிச்சுட்டே இருந்தா. She stayed up. நேத்திக்கு நடந்து முடிஞ்சிடுது, அது நடந்து முடிஞ்ச விஷயம் ஏன் அவ முழிச்சுட்டு இருந்தாங்கிறத தான் நம்ம இந்த சென்டென்ஸ்ல சொல்றோம். She had received. கரெக்டா? had received. V3 form of received the bad news. அவ ஒரு கெட்ட விஷயத்த கேட்டதுனால அவ நேத்திக்கு ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லப்படுது இந்த சென்டென்ஸ்ல. She stayed up. So this is also in the past form. She stayed up all night because she had received the bad news. Had received. Already வந்துடுது, அவளுக்கு கெட்ட நியூஸ் வந்துடுது. It is happened. Right? So இது ஒரு யூஸ். இன்னொரு use of past perfect is to show action happened before specific time in the past. அப்படின்னா என்ன? உதாரணத்தோட பார்ப்போம். To show I had ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்செடுத்து அப்படின்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டா உபயோகிக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம உதாரணம் மூலியமா பார்க்க போறோம். I had fallen asleep. நான் தூங்கி போயிட்டேன். 8 மணி ஆறதுக்கு முன்னாடியே நான் தூங்கி போயிட்டேன். I'm saying this information now. So it says that 8 மணி ஆல்ரெடி ஆயிடுத்து. அந்த 8 மணி ஆறதுக்கு முன்னாடியே நான் தூங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்றோம்னா, it means that we are showing the action that has happened before specific time in the past. I had fallen asleep before 8 o'clock. I had fallen asleep. நான் தூங்கி போயிட்டேன். நான் தூங்கி போயிருந்தேன். எப்போ? 8 மணிக்கு முன்னாடியே நான் தூங்கி போயிருந்தேன். அந்த மாதிரி சொல்றதுதான் I had fallen asleep before 8 o'clock. இது வந்து this is also one of the use of past perfect. We shall look into another purpose of past perfect to show dissatisfaction in the past. நம்ம கடந்த காலத்துல ஒரு dissatisfaction, ஒரு திருப்திகரமா இல்ல, ஒரு நடந்த விஷயம் வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரல, it is showing some dissatisfaction.
to show dissatisfaction in the past. She wished, இப்ப நினைச்சு பாத்துப்போம்ல, சே அன்னி தேதியில நம்ம அப்படி பண்ணி செஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், அன்னி தேதியில நம்ம அப்படி ஒரு விஷயத்த அன்னி தேதியில நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா நிறைய மார்க் வாங்கியிருப்போமே, அந்த மாதிரிலாம் தோணும்ல. she wished she had seen her friend. நமக்குலாமே அப்படிதானே, நம்ம ஃப்ரெண்ட பார்த்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும்ல. I wished. So we are showing some dissatisfaction that is in the past. இறந்த காலத்துல இருக்கிற ஒரு டிசாட்டிஸ்பாக்சனை பத்தி சொல்லப்படுறது. The boy he had asked another question. நான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னு உனக்கு தோன்றுது. He is wishing in the sense பண்ணிருக்கலாமோ கேட்டிருக்கலாமோ அப்படின்னு அவன் சொல்றான். Everything is in the past form. The boy wished he had asked another question. Both the words are in the past form, which shows there is some dissatisfaction that had happened in the past. ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை கடந்த காலத்துல இருக்குங்கிற போல வெளிப்படுத்துற வாக்கியமா இந்த சென்டென்ஸ் இருக்கு. So these are the purposes of uses of past perfect. Past perfect continuous அத பார்க்கலாம் நம்ம இப்ப. So we are saying subject plus had plus been plus ஒரு verb அதோட ஒரு ing form சேர்க்கப்படும். Subject plus had plus been verb அதோட ing form. ing form இருந்தாலே அந்த சென்டென்ஸ் வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்றோம். had been அப்படின்னு சொல்றோம்னா, had அப்படின்னா it says it is in the past form, right? Past had plus been plus ing. So we are meaning here past perfect continuous. உதாரணங்களோட நம்ம பார்க்கலாம். I had been singing different kinds of songs for an hour. நான் வந்து வெவ்வேறு விதமான பாட்டை பாடின்னு இருந்தேன். எத்தனை நேரத்துக்கு? 1 மணி நேரத்துக்கு நான் பாடிக்கொண்டிருந்தேன்.
I had been singing. They had been playing cricket on the ground for 3 hours. They hadங்கிறது ஒரு நடந்து போன முடிஞ்ச விஷயம். அதாவது அவங்க இனி பாயிண்ட் ஆஃப் வியூல we are speaking something about the past. So முன்னாடி இருந்த ஒரு விஷயம். They had been playing cricket on that ground for 3 hours. அவங்க 3 மணி நேரத்துக்கு மேல அந்த கிரவுண்ட்ல விளையாடி கொண்டிருந்தார்கள். They had been விளையாடினார்கள். They had been on that ground, on that playground. For 3 hours. Had subject அவங்க subject வந்து அவங்க அதோட என்ன சேர்க்கிறோம் had been playing. So verb plus ing form இருந்தா we are denoting that it is in continuous. ஆனா இது present continuousல they had been playing விளையாடினார்கள். They had been playing cricket on that ground for 3 hours. இது past perfect continuousல இந்த sentence. I had been singing for 2 hours yesterday. The students had been practicing for last couple of weeks. அந்த பசங்க கடந்த சில வாரங்களாவே பிராக்டிஸ் செஞ்சிருந்தாங்க. So the action is in continuous form. இல்லையா நடந்துன்னு தான் இருக்கு அந்த மாதிரி. To describe an action that has been going on for some time in the past. கடந்த காலத்துல கொஞ்ச நாளா அது நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை அது வெளிப்படுத்துற வார்த்தையா இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து நம்ம உபயோகிக்கிறோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ உபயோகிக்கிறோம். So simple past என்னது subject plus verb அதோட ed form நம்ம சேர்த்துக்கிறோம். If it is in the verb வந்து regular verbs ஆ இருந்ததுன்னா simple pastல subject plus verb ed. இந்த ed form வந்து எப்ப வருது if it is in the regular verb. ஒரு ஆக்ஷன் வெளிப்படுத்துற வேர்பா இருந்தா அது ரெகுலர் வேர்ப். இர்ரெகுலர் வேர்ப்னா இந்த சென்ட், வெண்ட், ரோட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இர்ரெகுலர் வேர்ப். ஸோ சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கிறத சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் இந்த இடி ஃபார்ம். இந்த ரெகுலர் வேர்பா இருந்தா இடி ஃபார்ம் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வேர்ப், இட் டிஃபர்ஸ் ஆஸ் வெல். இதுவே ஒரு பாஸ்ட் கண்டினியூஸா இருந்ததுன்னா subject plus ing. இதுவே வந்து சிங்குலரா இருந்தா was, இதுவே ப்ளூரலா இருந்தா were. subject plus were plus verb அப்புறம் அந்த verb-ஓட ing form. They were washing, they were studying, I was studying. Yeah, so the word was, it denotes the sentence is in past tense, right? The past continuous. Past perfect la
past participle form of the verb V3 form. அதுதான் V3 எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி had. hadனா this in the past tense. Subject plus had plus V3 form. Past participle form of the verb. So first simple past பார்த்தோம், past continuous tense பார்த்தோம், past perfect பார்த்தோம். இன்னும் ஒன்னு இருக்கு, past perfect continuous. அதுவும் நம்ம எழுதிடலாம். அதோடது எழுதிடலாம், past perfect continuous. Subject plus had plus been plus ing. இங்க மேலேயே அழிச்சிட்டு எழுதுறேன். past perfect continuous எழுதுறேன். Subject is denotes here subject had been plus the verb oda ing form. Verb plus ing. தான் past perfect continuous நம்ம பார்க்கிறோம். ஓகே, இன்னி கிளாஸ்ல நம்ம பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், அப்புறம் அதோட 4 டைப்ஸ் நம்ம சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பிரசன்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த 4மே நம்ம இன்னி கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நிறைய நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ண நமக்கு இன்னும் நல்லா மனசுல பதியும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, நிறைய ஒர்க் ஆனும் பண்ணுங்க எக்ஸசைஸ்ல. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஹோப்ஃபுல்லி எவ்ரிஒன் ஹேஸ் அண்டர்ஸ்டுட் டுடேஸ் கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல நம்ம ஃபியூச்சர் டென்ஸை வந்து பார்க்கலாம். இதோட நான் இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.